ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, புதிய ஊரக வேலை திட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதா? ஆம், ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்த சட்டம் 2005 ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டமாக கொண்டு வரப்பட்டது. 2009 மகாத்மா காந்தியினுடைய பெயர் சூட்டப்பட்டது. தற்போது விபிஜி ராம்ஜி சட்டம் அப்படின்ட்டு ஏற்கனவே கொண்டு வந்த சட்டத்தில் சில மாற்றங்களை முன்மொழிஞ்சு விபிஜி ராம்ஜி சட்டம் அப்படின்ற 2025 சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்த 100 வேலை நாட்கள்லேருந்து 125 வேலை நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி நிதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தில் முழுவதுமாக மத்திய அரசே நிதியை அளிச்சிருவாங்க. தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டு உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் சாஸ்திரா ராமானுஜம் 2025 விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? அலெக்சாண்டர் ஸ்மித் அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் தான் அலெக்சாண்டர் ஸ்மித். இவருக்கு தான் சாஸ்திரா ராமானுஜம் 2025 விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து, நாட்டின் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அனுமதிக்க வழிவகை செய்யும் எந்த சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார்? சாந்தி அப்படின்ற சட்ட மசோதாவுக்கு தான் ஒப்புதல் அளித்திருக்காரு. இந்த சட்டம் மூலம் அணுசக்தி சட்டம் 1962, அணுசக்தி இழப்பீட்டு சட்டம் 2010 ஆகிய பழைய சட்டங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த அணுசக்தி துறை மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. தற்போது தனியார் நிறுவனங்களினுடைய பங்களிப்பையும் அனுமதிக்கிறதுக்காக சாந்தி சட்ட மசோதா அப்படின்றத கொண்டு வராங்க. அடுத்து, ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் இயங்கி வரும் அனல் மின் நிலையங்கள் உள்ளிட்ட புதுப்பிக்க இயலாத எரிசக்தி மின் நிலையங்களின் செயல்பாடுகளால் அழிவின் விளிம்பில் உள்ள பறவை எது? கானமயில் அப்படின்ற பறவை தான் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்று அழைக்கப்படுகிறது. 51 ஏஜி, அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அடிப்படை கடமைகளில் 51 ஏஜி பிரிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கும் உயிரினங்கள் மீது கருணை காட்டுவது ஒவ்வொரு குடிமகனினுடைய கடமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் நம்ம காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த கானமயில் அழிவின் விளிம்பில் இருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த பிரிவை முன் வச்சிருக்காங்க. நிறுவன சட்டம் 2013 பிரிவும் என்ன சொல்கிறாங்க, 135 கீழே பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து, 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது எந்த அணி? பாகிஸ்தான் அணி தான். பாகிஸ்தான் அணி இந்தியாவை வீழ்த்தி தான் வென்றிருக்காங்க. எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில்? 191 ரன்கள் வித்தியாசத்தில். இது பாகிஸ்தான் பெற 2வது வெற்றி கோப்பை. அதாவது 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 2வது வெற்றி கோப்பை தான் இந்த ஆட்டத்தின் மூலம் வென்றிருக்காங்க. அடுத்து, காற்றின் நகரம் சிட்டி ஆஃப் விண்ட்ஸ் என்று அழைக்கப்படுவது எந்த நகரம்? அஜர்பைஜான் நாட்டின் தலைநகரான பாகு அப்படின்ற சிட்டி தான் காற்றின் நகரம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. காரணம், காஸ்பியன் கடலினுடைய கரையில் அமைந்திருக்கிறதுனால ஆண்டு முழுவதும் பலத்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காற்றின் நகரம் என்று பாகு அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முதலில் தொடங்கும் நாடு எது? கிரிபாட்டி அப்படின்ற நாடு தான் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முதல்லே தொடங்கிடுறாங்க. உலகின் மிக பழமையான குடியரசுக்கான கின்னஸ் உலக சாதனையை பெற்றது எந்த நாடு? சான் மரினோ அப்படின்றது தான் உலகின் மிக பழமையான குடியரசுக்கான கின்னஸ் உலக சாதனையை பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மா வந்தே அப்படின்றது தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தினுடைய பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.